பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் சம்பாத்தியத்தினால் வருகின்ற பலனை நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியத்தின் பலனை நீங்கள் சாப்பிடாமல் உங்கள் கடன்காரர்கள் சாப்பிடுகிற நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பிரயாசப்பட்டு உழைத்த உழைப்பின் முழுமையான பலனை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் பிள்ளைகளும் அனுபவிக்காமல் அதை கடன் கட்டுவதற்கும் லோன் அடைப்பதற்கும் இஎம்ஐ கட்டுவதற்குமே செலவழிக்கின்றேன், மருத்துவமனைக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் மருந்து மாத்திரை வாங்குவதற்குமே என்னுடைய வருமானம் எல்லாம் போதுமானதாக இருக்கிறது, நான் எண்ணத்தை சாப்பிட எண்ணத்தை அனுபவிக்க என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படியாக நான் உனக்கு அனுகிரகம் பண்ண போகின்றேன். பிரியமானவர்களே, போதுமான வருமானம் இல்லாததினால் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் கூட சந்திக்கப்படாத நிலைமையிலே, வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாகி அரிசி பருப்பு மளிகை ஜாமான் கூட வாங்க முடியாத நிலைமையிலே நான் கஷ்டப்படுகின்றேன், என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது, எல்லாமே எனக்கு இருக்கின்றது, ஆனால் என்னுடைய சரீரத்திலே பலவீனமும் வியாதியும் இருப்பதினால் எல்லாம் இருந்தும் என்னால் எதையும் சாப்பிட முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை என்று நீங்கள் ஏங்கி கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா? அதாவது நீங்கள் வருமானம் இன்மையின் காரணமாக சாப்பிட முடியாமல் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் வியாதி என்கிற காரணத்தினாலே நீங்கள் சாப்பிட முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை குணமாக்கி நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தின் பலனை நீங்கள் சாப்பிடும்படியாக அனுபவிக்கும்படியாக அவர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். யாருக்கு கர்த்தர் அவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்படியாக அவர்களுக்கு அனுகிரகம் அளிக்கின்றார், கிருபை அளிக்கின்றார்? சங்கீதம் 128 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று. அதாவது யார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே அவருடைய வார்த்தைப்படி நடக்கிறார்களோ அவர்கள் கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள். கர்த்தருடைய வழி என்றால் என்ன? சங்கீதம் 86:11 தாவீது சொல்கின்றான், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். சத்தியம் என்றால் என்ன? உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17:17 சொல்கிறது. எனவே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சத்தியத்தின் வசனத்தின் வழியிலே நாம் நடப்போம். நம்முடைய உழைப்பின் பலனை நாம் சாப்பிடும்படியாக அனுபவிக்கும்படியாக அவர் அனுகிரகம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.